பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். கடைசி காலத்திற்கான அடையாளங்கள். உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் தேடி கையிலே எடுத்து லூக்கா 21 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து எடுத்து வச்சுக்கோங்களேன் கையில். அப்படி எல்லாரும் திரும்ப சொல்கிறேன், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? காலமை தேவனை தேடு, காலமை தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு, காலமை தேவனை சில மூடல் பாதம் பாடிக்கொண்டாடு, சில மூடல் பாதம் பாடிக்கொண்டாடு, சிலான நேர்த்திய ஜீவனை நாடு, காலமை தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு, காலமை தேவனை தேடு. வேலை உமக்கு கை கூட, வேலை உமக்கு கை கூட, சத்திய வேதம் கிருபை வரத்தை மன்றாடு, வேலை உமக்கு கை கூட, காலை தேடுவோர் எம்மை கண்டடைவார்கள், காலை தேடுவோர் எம்மை கண்டடைவார்கள், கண் விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே, காலம் ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு, காலமை தேவ பாவ சோதனைகளை வெல்லு, கெட்ட பாருடன் பேயுடன் போருக்கு நில்லு, பாவ சோதனைகளை வெல்லு, பாவ சோதனைகளை வெல்லு, கெட்ட பாருடன் பேயுடன் போருக்கு நில்லு, பாவ சோதனைகளை ஜீவகிரீடம் சிரசில் அணிய, ஜீவகிரீடம் சிரசில் அணிய, சிந்தனை செய் மனோவேலனை பணிய, காலமை தேவனை தேடு. மல்லுயிர்காய் மரித்தாரே, மல்லுயிர்காய் மரித்தாரே, மல்லு மைந்தன நாமம் வைத்திருந்தாரே, மல்லுயிர்காய் உன் சித்திகளை நீ உதயத்தில் எழுது, உன் சித்திகளை நீ உதயத்தில் உள்ளங்களில் தனி ஜபம் பண்ணு, காலமை தேவனை தேடு,
ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு, காலவை தேவனை தேடு. எல்லாம் எடுத்திருப்பீங்க. லூக்கா 21:25 வாசிங்க பார்க்கலாம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். இப்ப தோன்றுதா இல்லையா? சூரியன் ஏன்னா வேதம் சொல்லுது அது எப்படிப்பட்டதான். சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. என கண்பாலே வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் பூச்சக்கரத்திற்கு கடைசி வரைக்கும் செல்லுது. அவைகளுக்கு நடுவே சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். ஏன்னா சூரியன் நாம பாடுறோம்ல, சூரியன் சூரியன் அஸ்தமித்து ஓடிதன் இல்லையா? சூரியன் அஸ்தமித்து ஓடி சென்று விட்டான். சூரியன் குறித்து ஏசாயா சொல்றாரு, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்க. மல்கியா எழுதி வச்சிருக்காரா? நீதியின் சூரியன் உதிக்க, அதில் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் புறப்பட்டு போய் மல்கியா 4:2 மிக அழகா எழுதியிருக்காரு. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆனா இப்ப அடையாளம் என்ன மாற்றம் என்ன இருக்கு? கொழுத்த கன்ற மாதிரி வளர மாட்டோம், மாடு மாதிரி மூசு மூசுன்னு மூச்சு விட வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளவு கொடிய மாற்றங்கள் இந்த உலகத்தில் எல்லாம் மாறுங்க. அதான் அடையாளம். கடைசி காலம் என்பது நமக்கு அடையாளங்கள்லையே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மனுஷனுடைய அக்கிரமத்தின் மிகுதியினால ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது? என் நாமத்திற்கு பயந்திருக்கிற ஒவ்வொருத்த மேலேயும் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த நீதியின் சூரியன் உதிச்சா அதன் செட்டைகளின் கீழ் வந்து ஆரோக்கியம் இருக்கணும். வெளியே புறப்பட்டு போய் எப்படி வளருவோம்? கொழுத்த கன்றுகளை போல. எத்தனை பேர் இன்னைக்கு வெயிலில் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல இருக்கியும்? எனக்கு அன்பானவர்களே, கடைசி காலத்திற்கு அடையாளங்கள் ஏராளமாக சொல்லலாம். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வருகைக்கு பல அடையாளங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகள் கேள்விப்படுவோம். இப்பவே பாருங்க, உக்ரைனுக்கும் ஈராக்குக்கு என்னது? புரியாத போர், எத்தனை பேர் அழிவு, யுத்தங்களின் செய்தி, பூமி அதிர்ச்சி. உத்தராஞ்சல்ல வரப்போகிற போதில் டெல்லி இருக்குமா காணாமல் போயிருமான்னு ஆராய்ச்சியாளர்கள் பயப்படுறாங்க. எனக்கு கண்பானே, பூமி அதிர்ச்சிகளும் பூகம்பங்களும் வரும். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம். இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு ஆயுதங்களை வச்சுருக்காங்க. ஊன்னா போதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சிடுவான்? அடித்து தூக்கிடலாம். அன்புங்கிறோம். என்னையா அன்பு? காக்கா கூட்டத்தை பாருங்கள், அதுகிட்ட இருக்க அன்பு நம்மகிட்ட இருக்கா? ஒரு காக்கா செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அத்தனை காக்கா என்ன செய்யும்? கா 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 கான்னு கத்துறதுல நமக்கு தெரியும், ஓ ஏதோ ஒரு காக்கா இறந்துருச்சு. மனுஷன் பக்கத்து வீட்டில் செத்து கிடந்தா என்னன்னு கேட்குறோமா? அன்பு எப்படி இருக்குது? நான் ஒரு சமயத்தில் கரை இருப்புக்கு போயிருந்தேன். தாளையத்து பக்கத்தில் கரை இருப்பு. அங்கே ஒரு குடும்பம் 2 பேரும் கணவன் மனைவி இருந்தாங்க. அவர் திடீர்னு மதுரைக்கு வந்தார். வந்துட்டு வர வழியில் என்ன நடந்ததோ தெரியாத, அவருக்கு இருதயத்தில் அடைப்போ அல்லது ஹார்ட்டில் ரத்த ஓட்டத்தில் என்ன பிரச்சனையோ தெரியாது, திடீர்னு இறந்துட்டார்.
அவர் அங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்க. இங்கே ஊர் கொண்டாந்து சேர்த்துட்டாங்க காரில். அடக்கம் பண்ணுறதுக்கு நான் இங்கேருந்து பெட்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் அந்த பெண் ஃபோன் பண்ணி சொன்னால், ஐயா எப்படியாவது எனக்கு அடக்கம் பண்ணுற கொஞ்சம் உதவி பண்ணணும், தயவு செய்து வாங்கன்னா நான் இங்கேருந்து புது பெட்டியை எடுத்து வண்டியில் வச்சு கொண்டு போகிறேன். போகிறவங்க பூரா நிப்பாட்டி கேட்குறேன், எதுக்கே இந்த பெட்டியை கொண்டு போகிறேன், காஃபின் பாக்ஸை. அப்படி கொண்டுட்டு போய் அங்கே அடக்கம் பண்ணுறதுக்கு போகிறேன். நாள் ராத்திரி போய் அந்த முடிச்சுட்டு வந்து அடுத்த நாள் காலையில் அங்கே போகிறேன். பார்த்தா எதிர்த்தாப்புல உபவாச ஜெபம் நடக்குது. உபவாச ஜெபம் நடக்குது. அவங்க உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாடிக்கிட்டு இருக்காங்க? கால் விதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையில் ஜெய கொடி. ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவை ஜெய கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கல்வாரி கொடி பறக்கும். இப்படி பாடிக்கிட்டு இருக்காங்க. எதிர்த்தாப்புல 2 கண்ணு தெரியாத குடும்பம். திடீர்னு குடி வந்துடல, பல வருஷமாக அங்கே இருக்கிறவங்க. இந்த 2 கண்ணு தெரியாத குடும்பத்தில் எனக்கு எதிர்த்தாப்புல உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. யாராவது வந்து ஏதாவது உதவி செய்யணுமா, எனக்கு வேதனை குளிப்பாட்டுறது கூட அங்கே ஒரு ஆள் இல்லாமல் கண்ணு தெரியாத தடை பிடிச்சி தூக்கி உட்கார வச்சாங்க. அன்பு அன்புங்கிறமே இங்கே என்னங்க அன்பு? எனக்கு கண்பார்வை மாற்றம்ங்கிறமே என்ன மாற்றம் வந்திருக்கு? ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையன எல்லாம் ஒழிந்து போயின. எங்க போயிருக்கு? எங்க போயிருக்கு? எங்க போயிருக்கு? உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் சொல்றோம், நான் யாரும் தெரியுமா, எப்படிப்பட்டவன் தெரியுமா? இப்ப என்ன செய்யறேன்? இருக்க பேசாம இருக்கேன். உள்ளுக்குள்ள அப்பப்போ அந்த சொரூபம் என்ன செய்யுது? ஏன்னா ஒரு சின்ன கதை உண்டு. ஒரு புளியை தூக்கிட்டு போச்சு. அதான் புலியை தூக்கிட்டு போயிடுச்சு. காரணம், அந்த பிள்ளைய தெரியாமல் தூக்கிட்டு போச்சு. அதுக்கு காட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த பிள்ளையை தூக்கிட்டே அங்கிட்டு தோளில் ஓட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு. இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருந்துச்சு. என்ன சொல்லி அழுதுச்சு? எங்கள் அம்மா கொடுக்குறத கொடுக்கணும், அம்மா கொடுக்குறத கொடுக்கணும்னு வச்சு. புலிக்கு விளங்கலை. தன்னால் முடிஞ்ச மட்டும் எந்தெந்த பழங்களையோ தனக்கு கிடைச்ச எல்லாத்தையும் பறித்து கொடுத்து பாச்சு. ஆனால் எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு திரும்ப அழுகும், எங்கள் அம்மா கொடுக்கணும், எங்கள் அம்மா கொடுக்கணும். கடைசியில் கோபத்தில், அதாவது அடித்தா செத்தே போயிருக்கும், அப்படி கோபத்தில்னா அந்த பெண்ணு அழுக தாங்க முடியாமல் லேசாக இப்படின்னு தட்டுச்சு. உடனே சொல்லிச்சு, இதுதான் எங்கள் அம்மா அடிக்கடி கொடுப்பாங்கன்னுச்சு. இதை முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே. எனக்கு கண்பார்களே, நமக்குள்ள இன்னைக்கு என்னங்க அன்பு இருக்குது சொல்கிறோம். அன்பு அன்புன்னு சொல்லி பெருசாக போடுறோம். அன்பு பிரதானம் பாடுறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். எத்தனை அன்பு கூறுறோம்? கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும். நான் அன்றைக்கி அந்த கரையிருப்பில் உட்கார்ந்துருக்கோம், பட்ட வேதனை அதுதான். அவ்வளோ வேறு பார்வை உள்ளவங்க உட்கார்ந்து உபவாச ஜெபம் நடக்குதுங்க. அதுக்குன்னு இல்லை, வரல, கூடி வரலைன்னா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். கூடி வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு 5 பேர் வந்து, ஐயோ கண்ணு தெரியாங்களா இப்படி தடவிட்டு குளிப்பாட்டுறீங்களே, ஏன் நாங்கள் ஹெல்ப் பண்ணட்டுமா? இதுக்கு யாரை கேட்டு வரணும்? வேதம் சொல்லுது, கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாத மனிதன் காணாத தேவனிடத்தில் அன்பு எப்படி முடியுமா? கண்ட இடத்துல அன்பு கூறல, பக்கத்தில் கண்ணுக்கு நேரம் பார்க்குறோம், அன்பு கூறல.
இன்னைக்கு மாற்றங்கள் அதனால தான் வருதுங்க. சூரியன்னா ஐயா, சூரியன் பார்த்தீங்கன்னா அந்த செடிகளுக்கு கிடைக்கணும். சூரியன் பக்குவப்படுத்தும் கனிகள் என்று வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு. ஏன்னா அந்த சூரியன் தான் கனிகளை பக்குவப்படுத்தணும். இன்னைக்கு எத்தனை இடத்துல அந்த சூரியன் அப்பா என்ன வெயிலுங்கிறோம். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினால். வசனம் எது? உபாகமம் 33:14. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருட்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. செடியில் இத்தனை எழுதியிருக்காரு. அந்த சூரியன்ல மாற்றம் வருமா? இன்னைக்கு இந்த சூரியன்ல மாற்றம் இப்போ வந்துதான் இருக்கு. எத்தனை இடத்துல தாங்க முடியலைங்க வெயில். ஏன் இத்தனை வருஷ காலம் இருந்தோமே, வெயில் காலம் இல்லாமல் இருந்துச்சா? எல்லா காலமும் வந்துச்சு. கோடை காலம், குளிர்காலம், மாரி காலம். ஏன்னா மாரி காலம் அப்படினால இயேசு என்ன செஞ்சார்? சாலமோன் மண்டபத்தில் உலாவி கொண்டு இருந்தார்னு வசனம் இருக்கு. ஏசாயா 55:10-11 வாசிக்கிறோம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து அது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அது வெறுமையா என்ன செய்யாது? என்னிடத்திற்கு திரும்பாது. நான் விரும்பினதை செஞ்சுட்டு வரும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா பூமியில அன்பை விதைக்கவே இந்த பூமிக்கு வந்தார். அன்பு என்னதுன்னு யாரால தான் அறிஞ்சிருக்கோம்? இயேசுவினால தான் அறிஞ்சிருக்கோம். இதை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு என்னங்க இருக்கு? அவர் ஜீவனை கொடுத்தார். இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்ம பார்த்து சொல்றாரு, என்ன கேட்கிற? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல் மேய்கிறார் பாவ புல்வெளியில். மெய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயோ மேன்மையை நாடி கொடுக்கின்றாயோ? மேன்மை நாடி கொடுக்கின்றாயோ? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆசி கோப்பையல்லோ. உள்ளத்தில் நின்று கோருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா? அன்பு அன்புன்னு சொல்கிறோமே, கடைசி காலத்தில் அன்பே இருக்காது. கல்கத்தாவுக்கு போனீங்கன்னா உரசல் இல்லாத கார் இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்தாலும் உரசல் இல்லாத ஊழியக்காரன் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே பாதையில் போவான், ஒரே தேவனுக்கு ஊழியம் செய்கிறான். ஆனால் ஒருவருக்குள்ள ஒருவர் அன்பு எப்படி இருக்கு? ஏன்னா காடுகளில் சென்று மரங்களை வெட்டி சபைகளை என்ன செய்யணும்? கட்டினா தான் வேதத்தின் வாக்கு.
ஆனால் இங்கே சபைக்குள்ளே மரம் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அன்பு அன்பு சொல்லுமே, என்ன அன்புங்க? கடைசி காலத்தில் சூலமத்திக்கு தான் அன்பு இல்லாமல் போச்சா? நமக்கு என்ன அன்பு இருக்குது? அன்னைக்கு சூலமத்தி கொண்டு விருந்து சாலையில் வச்சானா உட்காந்துக்கிட்டு சொன்னா, என் நேசர் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டேன், என் பிரியமே, என் புறாவே, உத்தமியே, மணவாளியே, கதவை தர அப்படின்னார். ஆனால் உள்ளதுக்கிட்டேன்னு சொல்கிறா, என் வஸ்திரத்தை கலட்டி விட்டேன். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில், என் வஸ்திரத்தை கலட்டி விட்டேன், அதை திரும்ப எப்படி உடுத்துவேன்? என் பாதங்களை கழுவினேன், அதை திரும்ப எப்படி அழுக்காக்குவேன்? எனக்கு அன்பல்ல. ஆனால் கொஞ்ச நேரம் தட்டிக்கிட்டே நின்னார், அவர் போயிட்டார். அப்புறம் போய் தேடுறான், காவக்காரன் அடிக்கிறான், போரையை பிடிங்கிட்டான். அன்பு வேஷத்தில் இருக்கக்கூடாது, உண்மையிலே இருக்கணும். அதனால தான் இன்னைக்கு காலத்தில் பாருங்கள், சூரியனில் மாற்றம், சந்திரனில் மாற்றம். திரும்ப அந்த லூக்கா 21:25 வாசிங்க. ஏன்னா அடிப்படை வசனத்தை அதுதான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். லூக்கா 21:25 மிக அழகாக எழுதி, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். ஏன்னா நட்சத்திரத்தில் தான் இயேசு பிறக்கும் போது என்ன செஞ்சு வழிகாட்டு நட்சத்திரமாக வந்துச்சு. வானத்தில் மின்னும் நட்சத்திரங்கள் வான பரனை வாழ்த்தி பாடுச்சு. அந்த நட்சத்திரங்கள் போகிற பாதையை போது தான் அப்படியே பாடிக்கிட்டே போனாங்க. என்ன பாடிட்டு போனாங்க? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆக உன்னதத்தில் பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உள்ளமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வேணா வேதம் சொல்லுது. தானியேல் 12:3, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்னைக்கும் உள்ள நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நாம நட்சத்திரமா நிக்க போறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடையாளங்கள் தோன்றுமா வானத்தில்? எதுல? சூரியன்ல, சந்திரன்ல, நட்சத்திரங்களிலே அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். இதெல்லாம் கடைசி காலத்தில் தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசப்படுகிறீங்க. நல்லது. கேட்குறதோட விடாமல் ஒரு வார்த்தை பண்ணீங்களா? இது தொடர்ந்து வர்றதுக்காக நான் வரணும்னா 4000 ரூபா தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு கொடுக்கணும், ரெக்கார்டிங் 1000 ரூபா எடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை கடைசி காலம் சொல்ல வேண்டிய கட்டாயம் உண்டு. ஒரு காலம் வரும், அப்போ சொல்ல முடியவே முடியாது. ஏன்னா நினைப்போம் எங்கேயாவது ஒரு வசனம் கிடைக்குமா, கேட்க முடியாது. அப்படி ஒரு காலம் வரத்தான் போகுது. காலத்தின் அருமையை அறிந்து ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். பின்னாடி உட்கார்ந்து காலத்தின் அருமையை வாழாவிடில் கண்ணீர் விடுவாயன்னு விட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. இந்த நாட்களிலே ஐயா கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். எங்களுடைய ஆலயத்தில் 2 கணுதிராங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு இன்னும் ஒரு அறை கூட கட்டப்பட முடியல. ஆண்டவர் ஏவினால் கட்டுமானம் பண்ணிக்கு உதவலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்து கூட கணுதிராங்களை வாடகைக்கு வேன் எடுத்து தான் கூப்பிட்டு வரோம். நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ வளர்ந்துருக்கே சொந்தமாக வேன் வைக்கலையா? ஆண்டவர் கொடுப்பார், அதுதான் ஏன் விசுவாசம். ஏன்னா அவசரப்பட்டு இந்த அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், பிரதர் முதல்ல நான் ஊழியத்துக்கு வந்தேன், ஒன்றுமில்லாமல் வந்து சைக்கிள் கொடுத்தாரு.
பின்னாடி ஸ்கூட்டர் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் கார் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் கொண்டு டாக்டர்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேம்மா. ஏன் தெரியுமா? டாக்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் நடக்கணும் பிரதர், பெருந்திண்டினால் திண்டு என்ன ஆகி போச்சு, கொழுத்து. அதனால் நான் அப்படி எதிர்பார்க்கல. ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்போது போதும், அவசரப்பட்டு நான் எந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், வந்து பார்க்கலாம் ஐயா, தாராளமாக ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஏன் தெரியுமா? நான் இல்லாமல் நீங்களே இடம் தெரியாமல் அலைஞ்சிடக்கூடாது. உங்களுக்காக காத்திருந்து நான் கூட்டிகிட்டு போவேன். திரும்ப உங்களை கொண்டு வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயோ ட்ரெயின்லேயோ விட்டுட்டு தான் நான் போவேன். அது மட்டும் இல்லை ஐயா, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம். ஒரு நன்மை செய்தால் நிச்சயமாக அந்த கடனை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17 படி ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் இருக்கு. அந்த கடனை அவரே திருப்பி அடைப்பார். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். எப்படி பிரதர் உதவி செய்ய? நாங்கள் வரணும்னு நினச்சாலும் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், பரவாயில்ல, இப்போ தான் வீட்டிலருந்தே எல்லாம் பார்க்கலாமே. ஃபோனில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நான் கணக்கு வைக்க வேண்டிய ஆளியா, உங்களுக்கு செஞ்சால் எனக்கு கணக்கு வச்சோன்னு வருமானம் வரைக்கினீங்கன்னா அதற்கு என்னிடத்தில் கேட்டால் அதற்கும் வழி உண்டு, நிச்சயமாக அதற்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போம். அன்பு என்று சொல்லுகிறோமே, இந்த அன்பு எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறதா? முடிவு பரியந்தம் அன்பு கொள்ள முடியுதா? இயேசு தம்முடைய சீஷர்கள் மேலே கடைசி வரையந்தான் அன்பு வைத்தார். ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே அன்பு வைத்தார். எங்களால் நினைக்க முடியுதா? எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்கள், புதிதாக கல்வியாண்டு கடியெடுத்து வைக்கிற மக்கள், ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்திருக்கிற என் அன்பு பிள்ளைகள் எல்லோருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.